இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை எபிரேயர் 6:14. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உங்களோட சிந்தனைக்கு இன்னைக்கு ஒரு சின்ன கதை. இது ஆபிரகாமுடைய கதையை நம்மளுக்கு நினைவுபடுத்துது. ஆபிரகாம் தேவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். தேவன் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தாரு, நீ என்னுடைய கட்டளைகளின்படி நடந்தினா நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னோட சந்ததியை பெருகுவேன் அப்படின்னு சொன்னார். ஒரு நாள் தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு கடினமான சோதனையை கொடுத்தாரு. என்னதுன்னா, தன்னோட ஒரே குமாரனான ஈசாக்கை பலியிட சொல்லியிருந்தாரு. இது மிகவும் வேதனைக்குரியதாக இருந்தாலும் தேவனுக்கு அந்த நேரத்தில் ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சாரு. ஆபிரகாம் பலியிட போகிற நேரத்தில் நிறுத்தினாரு தேவன். அந்த இடத்துல ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் பார்த்தாரு. உடனே அந்த இடத்துல நினச்சாரு, நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னோட சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்ட்டு உறுதி பண்ணார். இதை கேட்டுட்ருக்க நம்மளோட வாழ்க்கையில் கூட நம்ம தேவன் மீது முழு நம்பிக்கை கொண்டவங்களா பொறுமையோடு காத்திருந்தோன்னா அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிச்சயமாக நிறைவேற்றுவார். அன்பின் பரலோக பிதாவே, இன்று நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் உன் மீது முழு நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ கிருபை செய்யுங்க. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காணக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில் இன்னும் அதிகமான வெற்றிகளை பெற கிருபை செய்யுங்க. ஆமேன்.